காரை செல்வராஜ், திமுக கூட்டணி கட்சிகள் இதை ஒரு அரசியல் புள்ளியா நகர்த்துறீங்க. அரசியலை நோக்கி இதை ஒரு மொழி போர், இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான ஒரு போரா மாற்ற முயல்கிறீர்களா? இது அரசியல் படுத்துறோங்கிற அந்த அந்த வாதத்துக்குள்ளே இந்த தலைப்பை கொண்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னமோ இன்றைக்கு மொழிக் கொள்கை என்பதும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதும் ஏதோ நேற்றைக்கு தான் தர்மேந்திர பிரதான் பேசுறதுக்கு பிறகுதான் இந்த தமிழ் மண்ணில் பேசப்படுகிறதா என்றால் இல்லை. 1937 38களில் இருந்தே பேசப்பட்டு வந்தது. இது ஒரு தொடர் முழக்கம், இது தொடர் போராட்டம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நான் அந்த கூட்டணி கட்சிகளுடைய போராட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது ஒரு ஒன்றிய அமைச்சர் நீங்க இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பணத்தை கொடுப்பேன் என்று திமிராக ஒரு அமைச்சர் என்கிற நிலையில் இருந்து கீழ் இறங்கி ஒரு மாநிலத்தின் மக்களுடைய ஒட்டுமொத்த அபிலாஷைகளுக்கும் விருப்பத்திற்கும் எதிராக ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியதற்கு பிறகு இதை முன்னெடுக்க வேண்டிய கடமை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. அது பாரதிய ஜனதா கட்சி எனக்கு தெரிந்து தமிழகத்தினுடைய நலனுக்காக என்றைக்குமே பேசியதில்லை. இதுல அவங்க பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த பாஜகவை தவிர பிற இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை குரல் கொடுப்பது என்பதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலை. இது ஒரு அரசியல் மயமாக்குறதுக்காக நேற்றைக்கு இதை போராட்டமாக திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுத்தது என்று பேசுவது ஒன்று அவ்வளவு சரியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். நான் ரஞ்சித் குமார் பேசினத நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். கடைசியில வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்லை. திமுக வந்து இதை வைத்து திசை மாற்றுகிறது, ஒரு அரசியல திசை மாற்றம் செய்யுது அப்படி சொல்றாரு. அதுதான் அவர் சொல்ல முயற்சி பண்ணாரு. நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாரு, அவர் சொல்ல முயற்சி பண்ணாரு. எந்த அரசியல் நடக்குது திமுக திசை மாற்றுவதற்கு? எனக்கு பணம் வரலன்னு கேட்டா நான் திசை மாற்றதா அர்த்தமா? எனக்கு இருமொழி கொள்கையே இந்த நாட்டில் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு, இந்த நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் வருகை பதிவேட்டுல, கல்வி கற்றல்ல, திறன் மேம்பாட்டுல, உயர்கல்வியில இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற 168 நாடுகள்ல தமிழர்கள் இன்றைக்கு கோலோச்சுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இருமொழி கொள்கைதான் எனக்கு அடிப்படை. அந்த அடிப்படை எனக்கு வெற்றியை தந்திருக்கிறது. இன்னும் அதில் இருக்கிற குறைகள் இருக்கிறதை நீங்க சுட்டி காட்டினா அந்த குறைகளை கலைந்து பேசுவதற்கு, அந்த குறைகளை நீக்கி இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆலோசனைகள் தந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீங்க மும்மொழி கொள்கைவா, இந்தி படிக்கவான்னு ரஞ்சித் குமார் என்ன பேச வந்தார்னு எனக்கு புரியல. 40,000 கோடி ஏற்கனவே உங்களுக்கு கல்விக்கு திட்டம் போட்டிருக்கீங்கல்ல, இந்த 2,000 கோடி தான் முக்கியமான. அப்ப ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லுங்க, உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு எங்க இப்ப ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரிய கட்டு, உன் தேவை போகுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு மாநிலத்தினுடைய திட்டம் என்பது அந்த 40,000 கோடி திட்டம் போட்டா அந்த அந்த ஒவ்வொரு பைசாவும் எந்த திட்டத்திற்கு என்று கொடுக்கப்படுகிறது. அதில் இந்த 2,154 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரும் என்பது ஒரு திட்டம். எல்லாம் வெவ்வேறு திட்டம். இது என்ன வீட்டுல பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு கள்ள மிட்டாய் வாங்கி சாப்பிடுற கதையா? இல்ல எனக்கு கள்ள மிட்டாய் பிடிக்கல, பக்கத்துல போய் கல்கோனா வாங்கி சாப்பிடலான்னு பேசுற மாதிரி இருக்கு அவர் பேசுறதெல்லாம். இவ்வளவு விளையாட்டுத்தனமாக ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகம், கல்வியில் வளர்ந்திருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு பக்கத்துல இப்படி பாரதிய ஜனதா கட்சி என்று வந்து எங்களை இன்னும் முட்டாளாக்க பார்ப்பது என்பது ஏதோ ஒரு 3வது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு தானே சொல்றோம் அப்படிங்கறது அவங்க வைக்கிற வாதம். அந்த 3வது மொழியை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் சமூகத்தை முட்டாளாக்குவது என்று எப்படி பார்க்கிறார் காரை செல்வராஜ்? அப்ப நீங்க இதுக்கான கேள்விகளை கேட்டீங்க, என்ன பதில் சொன்னார் அவரு? நீங்க இந்த கேள்வியை வைத்துட்டீங்க ஏற்கனவே. பதில் சொல்ல வேண்டியது ரஞ்சித் குமார். அவர் சொன்னாரா? கேந்திரிய வித்யாலயா கேட்ட உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் படிக்க வரல, அவங்க அந்த மொழியை கேட்கல, கேட்டா நாங்க கொடுத்துருப்போங்கிறாரு. இது என்னங்க வட சூடுற கதையா இருக்கு? இது என்ன பேச்சுன்னு எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருந்தால் அதுக்கு மேல நான் பதில் சொல்லலாம். அதற்கே அவர் பதில் சொல்ல, அப்புறம் அந்த தரவுகளுக்குள்ள நாயம் போனோம். அவங்களுக்கு அடிப்படை புரியல. அவங்களுடைய முக்கியமா ஒரு 3 விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று, இந்த புதிய கல்விக் கொள்கையால் ஏற்பட போகிற சிக்கல் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கான காரணம் என்னுடைய தரவை, என்னுடைய கல்வியின் தரத்தை அந்த புதிய கல்வி உயர்த்துமா என்கிற முதல் கேள்வி. அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு இந்த இருமொழி கொள்கையே என்னுடைய வளர்ச்சியை தீர்மானிச்சிருக்கேன். அந்த இருமொழி கொள்கை என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய திறனை, மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டை, வேலை வாய்ப்பை எனக்கு மிகச்சரியாக உருவாக்கி இருக்கிறது.
உலகெங்கும் போய் நான் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி இருக்கிற ஒரு கல்வி சட்டத்தை விட்டுவிட்டு மேலும் மூன்றாவது மொழி எனக்கு தேவை என்று வந்தால் நான் எதை வேணா கத்துக்கலாம், அதை விட்டுருங்க. அதை நான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பதும் ஒன்லே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நாங்கள் தமிழர்கள் அதிக வசிக்கிற பகுதிகளில் எல்லாம் இப்பவே நாங்க தமிழாசிரியர்களை நியமிச்சிடுறோம். மாணவர்கள் படிக்க வந்தாலும் வராட்டினாலும் தமிழாசிரியர்கள் அங்கே இருப்பார்கள் ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லுங்களேன். யூபியில செய்வோம் ஒரு 100 பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 100 தமிழாசிரியர்கள் நியமிக்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்க ஒரு உதாரணமா இருக்க சொல்லுங்க. யூபியில மக்கள் அதிகமாக தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற பீகார்ல இந்த இடங்கள்ல நாங்க 100 தமிழாசிரியர் நியமிக்கிறோம். ஒரு மாணவன் இருந்தாலும் மூன்றாவது மொழியை அவர்கள் கேட்டால் நாங்கள் கற்றுக் கொடுப்போங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு விளையாட்டுத்தனமா மூன்றாவது மொழி என்பது தேவை என்றால் எந்த மாநிலமும் எடுத்துக்கொண்டு போகட்டும். நாங்க எங்களுக்கு அது தேவையில்லை. ஒன்று. இரண்டாவது, அது நோக்கம் என்ன? அந்த புதிய கல்வியினுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கம் குறித்து அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஆரம்பத்துல கல்வியாளராக மிக அழகாக எடுத்து சொன்னாங்க. இதை அரசியல் மயப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒரு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதை தாண்டி விவாதிக்க வேண்டிய தலைப்பு இது. பாஜக அரசியல் இருக்கத்தானே செய்து, அது எல்லாவற்றிலும் அரசியல் உண்டுங்க. இப்ப நான் பேசுறது அரசியல் இல்லாம அதுக்குள்ள அரசியல் இருக்கும். வெளிப்படையாக எதுக்கு நம்ம அதை பேசணும்? அந்த அரசியலை அடிப்படையாக வைத்து நம்ம இதை பேச வேண்டாம். ஆனால் நான் பேசுவதில் அரசியல் இருக்கும். அதை புரிந்து கொள்பவர்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சாமி ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டாரு. அதாவது பாஜக ஒரு கால்குலேஷன் போடுது, இங்க இருக்கக்கூடிய அதாவது மொழி சிறுபான்மையினர்களை ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சியா அது அவர்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதற்கான ஒரு கால்குலேஷனை வைக்குது அப்படின்ற ஒன்றை சொன்னார் இல்லையா? இல்ல, அவங்க பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப எளிதுங்க. இந்த திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை உருவாக்கி நினைச்ச மாதிரி அவங்க வன்முறைகளை உருவாக்கி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்கு. அமித்ஷா பேசினார், சமீபத்துல பேசுறது நினைவு இருக்கு அவங்களுக்கு. ஆங்கிலம் இந்திய மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும், எல்லாம் நம்ம அவங்கவுங்க தாய்மொழியை இங்க கற்கணும், ஆங்கிலம் இங்க இருந்து அகற்றப்பட வேண்டும் அமித்ஷா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லுவது சரியா இல்லது தவறா? ஏன் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஆங்கிலத்தை நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ந்து நிற்பதை அழிப்பதற்கான நோக்கம். ஒரு உலகம் வந்திருக்குது. இன்னைக்கு தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப எங்க நமக்கு சிக்கல் நினைக்கிறோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டெக்னாலஜி இன்னோவேஷன் பத்தி பேசுறோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பெருசாக்கணும்னு பேசுறோம். ஆராய்ச்சியை மேம்படுத்தணும்னு பேசுறோம். இப்ப இருக்கிற மாணவர்களுடைய கல்வியின் திறன் போதவில்லைங்கிறான். நித்தம் இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸினுடைய டெவலப்மெண்ட் மாதிரி கல்வியினுடைய தரம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டியில 4 கம்பெனி உலகத்துல வந்துட்டா 5வது டீப் சீக்னு சைனாக்காரன் உள்ள வந்த உடனே நம்மால பிரான்ஸுக்கு ஓடுற. நம்மால பிரான்ஸுக்கு ஓடி வரணுமோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவாளி மாதிரி. இங்க ஐடிஐல இருக்கிறான் ஒருத்தர், காமகோடின்னு ஒரு இயக்குனர் இருக்கிறான், அவன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதீத விமர்சனம். அதே நேரத்துல பொது விவாதங்கள்ல நம்ம மரியாதையோடையும் கண்ணியத்தோடையுமே பேசலாமே. இல்ல, வரட்டும் மரியாதையோட பேசலாம். அவரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க, R&D சொல்லி கொடுங்க. ஐஐடில மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறத சொல்லுங்கிறாரு அவரு. இந்த மாதிரி அறிவற்றவர்களை வைத்துக் கொண்டு இங்க பல்கலைக்கழகங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம், துணைவேந்தர் என்கிற பேர்ல ஒரு கவர்னர் என்கிற பேர்ல அவருடைய தேவை என்பதை அறியாமல், அவருடைய பணி என்ன என்பதை அறியாமல் ஒரு கல்வியினுடைய தரத்தையே குறைப்பதற்கான முயற்சி போய் பேசுறாரு. இந்த திட்டம் இங்க வந்துச்சுன்னா தமிழ்நாடு பின்னோக்கி போகும்னு எந்த தரவுகள் அடிப்படையில நீங்க முன்வைக்கிறீங்க? நீங்க சொல்ற உதாரணத்தை அடிப்படையில கேள்வி எழுப்புறேன். தமிழ்நாடு எதிலே பின்னோக்கி போகும் என்று சொன்னால் கல்வியின் தரத்தில் இல்லை. ஏழை மாணவர்கள் அந்த இருமொழி கல்வியை கற்றுக்கொள்வதற்கே போதிய வசதிகள் இல்லாத பள்ளிக்கூடங்கள், போதிய வசதிகள் இல்லாத தன்மை, மாணவர்களிடம் குறைந்திருக்கிற கற்றல் திறன், அதை மேம்படுத்த வேண்டியது. உயர்கல்வி கல்வியிலே படிக்கிற மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு என்பது இன்றைய காலச்சூழலுக்கு தேவையான அறிவியல் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதா இன்னைக்கு சேலஞ்சே. அதை அட்ரஸ் பண்ணணும். மொழி அல்ல. ஒரு மொழி எனக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் கொடுத்துறாது. தாய்மொழி என்பது என் உணர்வோடு சம்பந்தப்பட்டது. நான் பேசையில படிக்கையில தன்னால என் மனசுல நீங்களே சொல்றீங்க இது உணர்வோட சம்பந்தப்பட்டதுன்னா, அப்ப மூன்றாவதாக இங்க ஒரு மொழி வந்தால் இந்த உணர்வு எப்படி நம்ம விட்டு போகும்? உணர்வு நம்மோட தானே இருக்கும். அது எப்படி தாய்மொழி அழிந்து போயும் அல்லது தாய்மொழி இங்க இல்லாமலே போய்விடுங்கிற இடம் எந்த இடத்துல இருந்து வருகிறது? அதை நான் ரொம்ப உள்ள போவேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் தாய்மொழி அழிந்து போகும் என்கிற நிலைக்கு நான் என்னுடைய வாதத்தை நான் இப்பொழுதுமே வைத்துக் கொள்வதில்லை.
கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, உலகெங்கும் எழுதி வைத்திருக்கிற வரலாற்று ஆவணங்கள் தான் நமக்கு வெளிப்படையா கிடைக்குது. ஆனால் தமிழருடைய பண்பாட்டு கூறு என்பதை அவருடைய பழக்க வழக்கங்களிலிருந்தே கண்டுபிடிக்க முடியும் என்று பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருப்பாரு. நான் அதுக்குள்ள வரல. ஆனால் எனக்கு என்ன கவலை வருகிறது என்று சொன்னால், இந்திய மொழிகளில் எத்தனை மொழிகள் அந்த மொழி அழிஞ்சு போச்சு, அது என்னுடைய தாய்மொழி, அந்த தாய்மொழியே நான் பேச முடியலையே, அந்த மண்ணிலே இல்லாம போச்சேன்னு கவலைப்படாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மொழிக்கான வளமையை மொழி என்பது கல்வியோடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். கீழடியில ஐரன் ஏஜ் குறித்தான ஆய்வு வந்தது. இவர்கள் மொழியின் மீது, கல்வியின் மீது, இனத்தின் மீது பற்றுதல் கொண்டிருப்பவர் என்பவர்கள் என்ன செய்திருக்கணும்? அது குறித்து ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது நமக்கு பதில் சொல்லிச்சா? கீழனுடைய 3வது கட்ட அகழ்வாழ்வை நிறுத்தணும்னு சொன்ன உடனே சீனிவாசன் கூப்பிட்டு ஒரே நிமிஷம் ஹரிசாண்டலா தோண்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் வெர்டிகலா தோண்ட வச்சு கீழடியை மூடுங்கன்னு சொல்லுகிற மனப்பான்மை. கீழனுடைய ஆய்வை இதுவரைக்கும் கொடுக்கல. ஒரு செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு ஒரு அம்மாவை கொண்டு வந்து போட்டோன்னே கவலைப்பட்டோம். இருக்கிறத ஆராய்ச்சி பண்றதை விட்டு அகத்தியனை போய் பாக்குறாங்களா? அகத்தியன் இலக்கணத்தை பாக்குறாங்களா? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தொல்லியலை ஆய்வு செய்வதற்கு 9 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 9 பேரும் பார்ப்பனர்கள். அந்த 9 பேர்களையும் தமிழகத்துடைய தென்னிந்தியாவில் ஒருத்தரும் இல்ல. அப்படி இருக்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையுடைய இவர்களுடைய நோக்கம் என்பது ஒற்றை சிந்தனை. இந்தி மொழியை இந்தியாவினுடைய தேசிய மொழியாக கொண்டு வர என்பது அவருடைய அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தை மற்ற மாநிலங்களில் அவர்களால் இலகுவாக நிறைவேற்ற முடிகிறது. ஏன்னா அவங்க இன்னும் வளர்ச்சி அடையல. தென்னிந்திய மாநிலங்கள் சவாலா இருக்கு. தமிழ்நாடு என்பது ஒரு 100 ஆண்டு கால அந்த கருத்தியல் ரீதியாக வளர்ந்து நிற்கிறோம். நம்ம மட்டும் பேச மட்டும் இல்ல, நம்ம ஒரு கருத்தை பேசுறோம்னா அந்த கருத்து எப்ப வலுவாக நிற்கும்? நாம் வளர்ந்து நிற்கிற போதுதான் நாம் வலுவாக இருக்கும். அந்த நிலையில் தமிழகத்தினுடைய இவங்க மொழியை கொண்டு வந்தா என் மொழி அழிந்து விடும் என்பதை நான் எப்பொழுதுமே பேசுறது இல்லை. ஆனால் எனக்கான வளர்ச்சியை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கான வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்திருக்கிறேன். நீங்க கொண்டு வர இந்த முப்பழி திட்டமும் புதிய கல்விக் கொள்கையும் என்னுடைய கல்வி வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு செல்லுகிற திட்டமாக வளர்ச்சியை கொடுக்க